கைஸ் இது வந்து ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சீல் வைக்கணும், கவர்மெண்ட்லேருந்து வந்து சீல் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது நினைக்கிறேன். ஹலோ, எதுவுமே தெரியலையா? எதுவுமே தெரியலையா? நான் உள்ளே வரலாமா? உள்ள போடா உள்ள எந்த இடத்துல இருந்து அழுகுறீங்கன்னா நான் எங்கடா இருக்கிறேன்? எந்த இடத்துல இருந்து அழுகுறீங்கன்னா கிட்ட வந்துட்டோம். தெரியுதான்னு தெரியல, வெளியே இருக்கோம். லைட்லாம் ஆன் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். கொஞ்சம் நான் உள்ளே மட்டும் மூவ் பண்ணிப்பேன். நான் யாரோ கொலைகிறான். உங்களுக்கு பில்டிங் தெரியும்னு நினைக்கிறேன். என்னடா இது, எங்கே போகிற போய்? ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஹாரர் வீடியோ. கைஸ் இன்றைக்கி நம்ம எந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம்னா, ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் நிறைய பேர் இந்த அப்பார்ட்மெண்ட் வீடியோஸை நம்ம சரத்தண்ண சேனல்லையும் ஒரு சில சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கைஸ் இது வந்து ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா, ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டை கட்டிட்டு இருந்திருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக கட்டி இந்த பில்டிங்கை ஓரளவு கம்ப்ளீட் பண்ணுறன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்காங்க. போக போக இந்த பில்டிங் கட்டுறதுக்கான காசு வந்து கடன் வாங்கியிருக்காங்க. கடன் மீன்ஸ் இந்த லோன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாங்கி இந்த பில்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டிட்டு வந்துட்டு இருக்கப்ப கடன் ரொம்பவே இந்த வட்டி குட்டி போட்டுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியல, அந்த லோன் ஆஃபீஸர்லாம் வந்து வீட்டான வந்து இந்த மாதிரி கேவலப்படுத்துறது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த துக்கம் தாங்க முடியாமல் இந்த ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. ஒரு சில இடம்லாம் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். இந்த லிஃப்ட்டுக்காக ஒரு இது போட்டிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து குதிச்சு அதே இடத்துல இறந்துருக்காரு. இங்கேயும் நடுவில் தான் ஒரு எங்கன்னு தெரியல எனக்கு சம்திங்கு. அதே இடத்துல குதிச்சு இறந்துருக்காரு. ரொம்பவே ஒரு மாதிரி கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான சவுண்ட்ஸ்லாம் கேட்டிருக்கு. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் மெயின் ஏரியாக்குள்ளே தான் இருக்குது இந்த இடம். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இந்த வீடியோ போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் ஏகப்பட்ட இந்த ஜன்னல் சவுண்டு, கதவு அடிக்கடி சாத்திரா மாதிரியான சவுண்டு, இந்த மாதிரி சவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்டிருக்கு. ஏன்னா இந்த லோக்கல் பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, ஒரு சிலர்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ணாங்க. முடிஞ்ச வரைக்கும் இது உள்ள போகவே வேணான்ற மாதிரி தான் சொன்னாங்க. நாங்கள் தான் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். ஸோ எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான இடத்துக்குலாம் வந்ததில்லை. ஸோ ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எப்படி இருக்குன்றது அவங்ககிட்ட கேட்டு நம்ம. ஹாய் காய்ஸ், என்னோட பேர் பரத். இந்த மாதிரி இடத்துக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அதான் இவங்ககிட்ட கேட்டேன், நான் கூட்டின்னு போடான்னு. இப்போதான் கூட்டின்னு வந்திருக்கான். இங்கே நடவுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். இதுக்கு மேலே என்ன பேசுதுன்னு தெரியல. ஸோ நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோஸ் வருது. ஏன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கூட வந்திருக்க நண்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேசலாம் வராது, யாருக்குமே எடுத்தோடனே பேச வராது. ஸோ போக போக தான் பழகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம தனியாக போகக்கூடாது. நிறைய பேர் கமெண்டில் திட்டுறீங்க, எதுக்கு தனியாலாம் போகிறா, தனியாலாம் போகிறா, அப்படியேப்பட்ட வீடியோவே வேணான்ற மாதிரிலாம் திட்டுறீங்க. ஸோ சப்போர்ட்டுக்கு கூட இருக்கட்டும், அவன் என்ன பேசுகிறானோ பயப்படுறானோ இல்லையோ, சும்மா சப்போர்ட்டுக்காச்சும் கூட இருக்கிறதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்துகிட்டு போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் இது கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், லைக்கை தட்டி விட்டுருங்க. அண்ட் கமெண்ட் எல்லாத்தையும் தெரிவிக்க விடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? என்னடா ஒரு மாதிரி கொட்டுதுடா.
யாரு? யாராச்சும் இருக்கீங்களாங்க? ஹலோ? ஏய் யாரோ இருக்கிற மாதிரியே இருக்குதுடா. பயங்கரமா இருக்குது. புதுசாக இருக்குதுடா வீடு. சத்திர விட்டுருக்கானுங்க வீட்டை. செல்ல விட்டு எல்லாமே புதுசாக இருக்கு. அப்படி மொத்தமே புதுசாக இருக்கு. ஏன் விட்டு போகிறாங்கன்னு தெரியல. இது இன்னும் ஆளுங்க பாய் சீல் தானே இது. சீல் வைக்க தான் கவர்மெண்ட்லேருந்து வந்து சீல் வைப்பாங்க. இதுவா இந்த மாதிரி தான் இருக்குது வீடு. சவுண்டு கேட்டு இராடே இப்படிலாம் பண்ணாதடா. இருடா. ரொம்ப பயமாகுதுடாடி. ஏதோ எழுதி வச்சுக்கிறாங்கடா. ஹலோ? ஏய் யாரோ கத்துற மாதிரி அழுகுற மாதிரி எல்லாமே கேட்குதுடா. அண்ணா யார் இப்போ அழுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? யார் தான் இருக்கீங்கன்னே தெரியலையே. யாரு கூட்டா பேசினுக்குற? ஆளே இல்லாத இடத்துல யாரு கூட்டா பேசினுக்குற? கரெக்டாக 12வது இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு. அண்ணா யாரே? எங்கேயோ கேக்குதுடா. ஜெட்லாம் கொடுக்காதடா பத்து. எங்கேயோ கேக்குது. போய் ஏறி பாரு. இங்கதான் இரா பத்து பயப்படாது பத்து. யாருண்ணா? எதுக்காக நான் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? போய் மேலே வர விடாம வந்து கட்டி. ஹலோ? முன்னாடி இறங்கி போயிடலாம்டா வீட்டுக்கு. ஹலோ? எதுவுமே தெரியலையா? எதுவுமே தெரியலையா? இருப்பியா இட்டாதான்டா ஆகுது. வடியே லைட்டா தெரியல எனக்கு. முன்னாடி போய் பார்க்குறியா? நீயே போட முன்னாடி. நான் நீங்கள் ஏதோ ஒரு கடன் பிரச்சனையினால சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க. ஒட்டியாரா பத்து. ஆனால் மேலேருந்து கல் கீழே வந்து என்ன பண்ணுவான்? டே ஓப்பன் தான் இந்த சைடில் இவங்களாம் அப்படி தான் ஆச்சு.
கேக்குதா? கேட்குறேன் ஏதோ ஐவரு சவுண்டு. நாய் தான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஐயோ அதான் மாட்டினுங்கிறாரு அவரு போய். வரும் கைஸ், இங்கே யாரோ ஆள்லாம் வந்திருக்காங்க. அதுதான் பத்து கால் தரையும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது யாருன்னா வந்திருப்பாங்க. வயசு இந்த கண்ணாடி போகிறதுலாம் பயங்கர ரேட் வரும். எங்கள் வீட்டுக்கே போகிறத கேட்டால் 15,000 கேட்டாங்க. அண்ணாக்கே கிடையாது. எப்படியா வேறு எதனா இருக்கா வர்றவங்க? எதுவுமே அவ்வளோ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து யாரும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து யூஸ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக நடந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே வந்து நார்மலாக அபேண்டன் ஆகும். அதுதான் கேட்குது. வெளியே பார்த்து பின்னாடி லிஃப்ட்டுடா. இதுதானே ஊய்ந்தாரு. கேக்குது போறா மத்த ஜெக்கா நான் எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பயமாத்துறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எட்டி பார்த்துங்க கீ அப்படியே காட்டான். உயிர்ந்துன்னு வச்சுக்க 4 எலும்பி கூட தராதுரா. அப்படியே ஓடியாடுறான். ஒரு ஃப்ளோவில் சருன்னு வர்றாரு. நீங்கள் என்ன பயமாத்தாலும் நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். அடுத்த 1/2 hour இங்கே தான் இருக்க போகிறோம். உங்களுக்கு எங்கள் மூலியமா ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும். அது வரோம். என்னடா காணா? நான் பார்த்தோம் வாய் பார்த்து ஏதோ போயிட்டு அப்படியே பார்க்கலாம். எங்கடா போகிறேன்? நடக்கிற மாதிரி கேக்குது ஏதோ. ஹலோ, எங்க தான் கேக்குது? புரியுது. சவுண்டு கேக்குதுடா ஏதோ. வாடா வீட்டுக்கு போயிடலாம். வாடா வீட்டுக்கு தாண்டா போக போகிறேன். வீட்டுக்கு தாண்டா. அண்ணா இங்க பாருங்க, நீ எந்த விதத்துல எங்களை பயம்படுத்தி ஏதாச்சும் பண்ணி இந்த இடத்துல அனுப்பணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நீ நல்லாவே புரியுது. நாங்கள் ஒன்றும் இந்த இடத்துல வந்து டெய்லி இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு நடந்த அந்த துயரமான சம்பவத்தெல்லாம் கேட்டு தான் நாங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்கள் இப்படி பண்ணுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு இல்லை. ரொம்ப நேரமாக நாய் குடிச்சிங்க. எங்கடா ஓடுற? நைட் விஷன் இதில் பேக்கில் தான் இருக்குன்னு நினைக்கிறியா? திரும்புடா இரு பார்க்கலாம். நினைக்கிறியா? இருக்குதா பாரு. வா செட் பண்ணுங்க. இந்த இடத்துல நைட் விஷன் கேமரா செட் பண்ண போகிறோம். இங்கே செட் பண்ணலாமா? மேலே செட் பண்ணலாமா?
நைட் விஷன் கேமரா எங்கே வரலாம், மேலே வரலாமா? என்ன வைக்கலாம்டா? நிறைய ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே எல்லா ரூமுமே நான் காட்டாததுக்கான காரணம் தான். உள்ளே பூட்டு இருக்கா? ஸோ நான் இது உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா இந்த இடத்த வந்து நிறைய பேர் இல்லீகலாக யூஸ் பண்ணுறாங்கன்ற காரணத்தால் ஸோ இந்த லோக்கல் போலீஸே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க நிறைய ரூம்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொந்த காசை போட்டு பூட்டு வாங்கி லாக் பண்ணியிருக்காங்க. அதையும் ஒரு சிலர் உடைக்கிறாங்கன்ற காரணத்தால் தான் அந்த சைடில் வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி நிறைய பேர் உடைச்சி இந்த இடத்த இல்லீகலாக யூஸ் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. அதை எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. இந்த இடத்துல நாங்கள் பர்மிஷன் கேட்குறப்ப ஒரு அண்ணன் வந்து இதை ஷேர் பண்ணார். ஸோ நான் இதை எப்பயோ சொல்லணும்னு நினச்சவங்ககிட்ட நான் மறந்துட்டேன். ஸோ அதனால தான் நிறைய ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாக்லேயே இருக்குது. நான் கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 ரூம் தான் நான் பார்த்தேன். ஸோ இதுவும் அப்படியே லாக்கில் இருக்குது. நிறைய லாக்கில் இருக்குதுடா. ஆமாம், எல்லாமே பூட்டி தான் வச்சுக்காங்க. இதுவும் லாக்கில் தான் இருக்குது. மேலே போகலாமா? ஆனால் நாங்கள் இந்த இடத்துலேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் எங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரியுது, நீங்கள் இந்த இடத்த விட்டு என்னை துரத்தி அனுப்பணுன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் உங்களை எதுவுமே பண்ண போகிறதில்ல. நீங்கள் நினச்சா எங்களை என்ன வேணாலும் பண்ணலாம். அதையும் தாண்டி நாங்கள் இவ்வளோ தைரியமாக நின்று பேசுகிறப்ப நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக. எதனால் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணுன்னு தான் சொன்னேன். ஆனால் வந்து இந்தமாரி பயம்லாம் பார்த்தா சொல்லுவங்கள வீட்டுக்கு போயிடலாமாடா? வீட்டுக்கே போயிடலாம் நினைக்கிறான். சோ இதை பார்த்துட்டு கிளம்பிடலாம். அப்படின்னா இதை பார்க்குறோம், அப்படியே கிளம்புறோம். இங்கே பாருங்க, எல்லா கேட்டுமே ஓப்பன்லேயே இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? மச்சான் எல்லா சவுண்டுமே கேட்டு ஒழுங்காக எல்லாமே தந்துருக்கிறோம். இதுதான் வந்து இல்லீகலாக யூஸ் பண்ணுறாங்க போலவா இந்த ரூம் தான். யாரே மச்சான் அங்கே தான் பார்த்துட்டாங்க. ஏதோ ஒரு கருப்பாந்துறாங்க கைஸ். நானும் பார்த்தேன், ஆனால் சரியா கேப்சர் ஆகிருக்காங்க. மச்சான் மாடா போயிடலாம் மாடா. அடி இது மட்டும் பார்த்தேன். ஒரு நிமிஷம் கைஸ், அந்த கதவு இது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் தான் இந்த கதவை திறந்தீங்களா? அண்ணா நீங்கள் தான் இந்த கதவை திறந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்ட்டு எனக்கு புரியல. இது கைஸ், இது எப்படி உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணுன்ட்டு சுத்தமாக தெரியல. என்ன சொல்கிறீங்க புரியல எனக்கு. கிட்ட வாவா இந்த வாங்க சொல்கிறேன். தெரியல, அந்த பிளட் மார்க் பண்ண இடம் நினைக்கிறா. கிட்ட வராங்க நடா சொல்ற. இருபத்து மச்சான் அண்ணா என்னதான் சொல்ல வரீங்க? நாங்கள் கிளம்பணும்னா சொல்லுங்க. நான் தான் கிளம்புறேன்னு சொல்லிட்டேன்ல. சும்மா டமால் டிமால் ஆச்சுங்கன்னா வெறுப்பத்தினுங்கிறீங்களா?
நைட் விஷன் கேமரா எடுவாய் இந்த இடத்துல செட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் நைட் விஷன் கேமரா மட்டும் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் நைட் விஷன் கேமரா செட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கொண்டு இந்த இடத்துல இருக்க போகிறோம். ஸோ எனக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல கேமரா மாதிரி தான் இருக்கும். எனக்கு கேமரா மட்டும் போய் ஸோ ரொம்ப நேரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மைன்யூட்டான சிம்டம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக நம்ம இடத்துல பண்ணியே ஆகணும். அப்படின்றதுனால தான் இந்த இடத்துல ஒரு லைட் அவுட் சேலஞ்ச் மாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ், ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, ஒரு 2 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட் அவுட் சேலஞ்ச் மாரி பண்ண போகிறோம். ஏன்னா அவங்க ஓகே இருக்காங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்கள் கிட்டே வரவோ இல்லை மேற்கொண்டு ஏதாச்சும் நம்மக்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்களை பண்ண போகிறோம். தான் நம்ம லைட் பார்த்தீங்களா எது சவுண்டு பல்லி சவுண்டு போட்டுதுன்னா சொல்லுவாங்கல்ல ஆமாம் அதுதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொன்னது பல்லி கூட ஆமாம் அது தெரியல எனக்கு மன நம்பிக்கை இதை மூல நம்பிக்கை சொல்லுவாங்க. அதான் அப்படி தான் சொல்லுவாங்க. தண்ணி போகிற சவுண்ட் போகுது இல்லை கதவு தண்டா அதிரா கத்தாரா யாரே ஏய் வந்து பயப்படாது. அங்கே நில்லு வெளியே நில்றா. நீங்கள் தானே நான் இது அண்ணா இதை பாருங்க நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க என்கிட்ட. நீங்கள் ஒரு தம்பியாக நினச்சிங்கன்னா உங்கள் கிட்ட தான் நான் வரேன். நாங்கள் இங்கே இவ்வளோ தூரம் இருந்தது வேஸ்ட் இல்லை. உங்களை நாங்கள் கண்குளிராக பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். நாய் கொள்ளுது கைஸ் அண்ணா இப்போ சூத்தி வாடா வரேன் அண்ணா. இந்த பாருங்க ஆட்டாதீங்க, இந்த பாருங்க பயன்படுத்தாதீங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட வரதா போகிறேன். அண்ணா இந்த பாருங்க அண்ணா இப்போ வந்துடுறா கொத்தாதரா பத்தே அண்ணா அண்ணா நான் உள்ளே வரலாமா? உள்ள போடா இஞ்சி போன தப்பாளி எவ்வளோ அவர் போட்டுருந்தாரு. எதுவுமே இல்லைடா, சவுண்டு மட்டும் கேட்குது. எல்லாமே பொழிச்சு கேட்குதுடா. ஓய் பேயை பார்த்தா நாய் கொலை தான் செய்யும். ஆமாண்டா என்கிட்டே புல்கொல்லி கரெக்டாக நாய் தட்டிடுறா. வாடா போயிடலாம் வாடா. அடி நான் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. இப்போ அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்கு நாங்கள் இந்த இடத்துல போய் நம்ம நேரம் எதுவும் ஷேடோ மாதிரி நிற்குதுல்ல. இல்லைடா செவுடுறா அது. நானே எல்லாத்தையும் சொல்லியிருந்தப்பையா இப்போ சுற்றி ஏதோ நிற்கிற மாதிரி இருக்குதுடா. நானே ஒன்று பயன்படுத்துகிறேன். வீட்டுக்கு போகலாம் வாடா. டே டே இரு வா நில்லு பிடித்த பேசு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். கர்ணம் தப்பினால் மரணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பாருங்கள், லைட்டாக பள்ளத்தில் காலை விட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், என் பாடி தான் நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு இடங்கள்லாம் அங்கே இருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டப்போ ஒரு சில ஆக்டிவிட்டி நடக்கிறப்ப நம்ம கிட்ட போனாலோ இல்லை நான் என்னையே பூச்சி தள்ளின்னு போய் விட்டு தான் விடலாம் பேயலாம். அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ நாங்கள் ஒரு 2 நிமிஷம் தான் இப்போ கூட சொல்கிறேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் கிடையாது, வெறும் 2 நிமிஷம் இல்லைனா 1.5 நிமிஷம் தான். உடனே லைட் ஆன் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவோம். ஆஃப் பண்ணுறோம். லைட் ஆஃப் பண்ணி ஆகணுமாடா? ஆஃப் பண்ணப்பா, பண்ணி தான் ஆகணும். வேணாம் ரெடி.
இப்போ எங்கள் பக்கத்தில் வர முடியுமா உங்களால்? எனக்கு ஏதோ இருக்கிற மாதிரியே feel ஆகுதுடா. அண்ணா நீ பத்தியா ஓடுறத பத்தியா கண்ணு கிண்ணு எதுவுமே தெரியல எனக்கு, இது செஞ்சு சொல்லிட்டேன். சவுண்ட் கேட்குறேன். டேய் கேட்குதுடா டேய். நீ எந்த இடத்துல இருந்து அழுகுறீங்கன்னா நான் எங்கடா இருக்கிறேன்? எந்த இடத்துல இருந்து அழுகுறீங்கன்னா மியா கலிஃபாவோட நீ உனக்கு கூட ஐத்து நான் வீட்டுக்கு போறேன் டேய், நான் வீட்டுக்கு போறேன் போடா. இல்ல ஒரு புண்டி எனக்கு என்னடா டேய் நான் வீட்டுக்கு போறேன் டேய், நீ எதுக்கு ஆச்சு சொல்றே வலிக்குறா பயமா. டேய் நான் எதுவுமே பண்ணல உன்னை, நான் எங்கேயோ இருக்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன் நானு. நீ ஆயித்தமா யாரா ஆயித்தோ டேய்? அந்த அளவுக்கு கூட ஆயிடுச்சு அது போட்டு. ஐயோ டேய் இருடா 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 ஓடாதடா ஒரு நிமிஷம் புறா. கை வலிக்குதுடா. நானே தெரியல. டேய் ஏதோ கத்து. பாரு போடா போடா குத்து. டேய் வாடா டேய். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த இடமே ஒரு மாதிரி எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு இடத்த நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. போ 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 கீழே போயிட்டு தெரிஞ்சு செஞ்சு நிற்காது, கீழே போ போடா டக்குன்னு போடா. உசு கை வலிக்குதுடா. டேய் நான் உன்னை ஐத்தவே இல்லை மச்சான். டேய் போடா. டேய் நான் இந்த சைடில் நின்றுக்கிறேன்டா, அவனுக்கு ஆப்போசிட்டில் நின்றுக்கிறேன் நான். யாரா ஆயிட்டு அப்படியே ஆயிட்டு வலிக்குதுடா டேய் கையை. ஓகே தானே? பரவாயில்லடா. இங்கே இதெல்லாம் எப்படி ஆச்சு? டேய் யாருமே ஆயிட்டு செம்மையா ஆயிட்டுறாங்க, வலிக்குதுடா பயமா சொல்கிறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது? என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்ததா இல்லை நல்லா இருந்ததா நல்லா இல்லாமல் இருந்ததான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வீடியோ எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவத்தை கொடுத்துருக்கு. ஸோ வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எனக்கு நடந்ததில்லை. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே நடந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிங்க. அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்தமாரி ஹாரரான கண்டென்ட் நம்ம சேனலில் வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரெடி பிஷோத் அண்ட் பரத். டாடா, பை பாய்.